ஹலோ கைஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு தி ஸ்மார்ட் ஸ்னைப்பர். இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம், அனலைஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து அந்த நியூஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா வார் வருது அப்படின்ற மாதிரி நியூஸு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரெகுலராக செல் ஆகிட்டு இருக்கு. நேற்று நல்ல செல்லு, இன்னைக்கும் நல்லாவே செல் ஆகிருந்தது. மார்க்கெட் வந்து ஒரு சோச் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்கான் 1 hour டைம் ஃப்ரேமில், விச் இஸ் நல்லாவே ஒரு செல் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பார்க்கலாம் வாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன வியூ இருக்குன்னு. ஸோ செல்லிங் தாங்க திரும்பவும். இன்னும் 4 hourல பார்த்தீங்க, அதாவது டே டைம் ஃப்ரேமில் ஒரு லெவல் இருக்கு. நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதாவது லைக் இந்த இடத்துல ஒரு பெரிய ரேஞ்ச் ஆகலாம், பெரிய ஒரு லிக்விடிட்டி இந்த இந்த ஜோன்ல. இந்த வியூ தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கும். அரௌண்டு ஒரு 20 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் 20 வரைக்குமே நீங்க இந்த ரேஞ்சு தான் எதிர்பார்க்கலாம். அதாவது இப்போ 24,000ல இருந்து 23,400 500 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் சுத்த போகுது. இந்த டிமாண்ட் இங்க எடுத்த அப்புறம் மார்க்கெட் இங்க இருந்து ஆல் டைம் ஹையை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஏன் இந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு பிளாக் அங்கே ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டியூஸ்மெண்ட் லெவல். யா, ஹியர் இந்த இன்டியூஸ்மெண்ட் லெவல் இங்கே எதிர்பார்க்குறேன். ஒருவேளை இங்கே இப்படி மேலே போனாலும் இந்த லெவலை எடுக்கிறதுக்கு மார்க்கெட் டே டைம் ஃப்ரேமில் இப்படி ஒரு லிக்விடிட்டியே போட்டுட்டு இங்கே வந்து எடுக்கும். ஸோ இந்த லெவல் தாங்க. ஸோ ஒரு டைமில் வந்து நம்ம செல்லிங் நிறையா பார்க்கலாம். மார்க்கெட்டில் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். மோஸ்ட்டாக பையில் இருக்கிறத விட செல் சைட் போகிறது நல்லது. டே பயாஸில் எப்படி இருக்குன்னு பார்த்து போங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வீப் என்ட்ரிஸ், இன்டியூஸ்மெண்ட் என்ட்ரிஸ் நம்ம எப்பவுமே எடுப்போம். இப்போ அதிகமாக மார்க்கெட்டில் டபுள் ஸ்வீப் நடக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்தப்பறம் இங்கே ஒரு ஸ்வீப் பண்ணியிருக்கான். திரும்பவும் மேலே போய் ஒரு சப்ளை எடுத்து அங்கேருந்து ஒரு ஃபால். ஸோ இன்டியூஸ்மெண்ட் அப்போ எடுத்த அப்புறம் ஒரு என்ட்ரி. பட் இங்கேருந்து திரும்பவும் மேலே ஒரு சப்ளை, அங்கேருந்து தான் ஃபால் ஆகுது. ஸோ வெறும் இன்டியூஸ்மெண்ட் என்ட்ரி இப்போ இந்த இந்த டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்யூரேசி லெவல் குறைஞ்ச மாதிரி இருக்கான். ஸோ நீங்கள் இன்டியூஸ்மெண்ட் என்ட்ரியை ட்ரை பண்ணாமல் ஒரு ஆர்டர் பிளாக் என்ட்ரியை பிக் பண்ணீங்கன்னா என்ட்ரி நல்லா இருக்கும். அதுவும் ஒரு ஸ்வீப் இல்லாமல் டபுள் ஸ்வீப் ஆகும்போது எடுக்கிறது நல்லது. ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்க, ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்வீப் ஆகுதுன்னா இங்க ஒரு என்ட்ரி இருக்கும். இதை விட்டுட்டு திரும்பவும் டபுள் ஸ்வீப், அதாவது இன்னொரு தடவை இந்த ஹையர் ஸ்வீப் பண்ணும். அதாவது இந்த இடத்துல இல்லை, ஏன்னா இது லோ உடைக்கல. திரும்பவும் இந்த லோ உடைக்கும் போது, ஸோ வித் சப்ளை அண்ட் லோ உடைக்கும் போது இங்கே என்ட்ரினா இட் வில் பி கிரேட். ஸோ அந்த மாதிரி பாருங்க. அண்டு பேங்க் நிஃப்டி என்ன வியூ இருக்கு அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ டே டைம் ஃப்ரேம்லேருந்து வந்தால் அதுவும் நல்லா இருக்கும். எஸ். ஓகே, நல்ல ஒரு செல்லிங்கில் தான் இருக்கு. ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு செல் ரேஞ்சிலே தான் இருந்தான். ஸோ பேங்க் நிஃப்டி வரைக்கும் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த விக்கில் இருக்கு. ஓகேங்களா, இந்த விக்கு ஒரு நல்ல டிமாண்ட் ஆக்ட் ஆகும். இந்த லோ கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதாவது 49,500 அந்த ரேஞ்ச், அந்த லோ எடுத்த அப்புறம் இந்த இடத்துல ஒரு மேக்ஸிமம் விக் ஃபார்மேஷன் தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். அதாவதுன்னா டே கேண்டில்ல இந்த லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்க கஷ்டப்படுவாங்க. ஸோ இதுக்கு கீழே போச்சுனாவே பையிங் ப்ரெஷர் வரலாம் இந்த இடத்துலலாம். ஸோ இந்த லெவல்ஸை வாட்ச் பண்ணுங்க டேவை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை கேண்டில் க்ளோஸ் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் உடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். இந்த ஏரியா உடையிறது சான்ஸ் அதிகம். ஸோ யா, இப்போ நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒருவேளை கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் செல்லிங் ஆகும். கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ரேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இங்க ஒரு விக்கு தான் வச்சிருக்கு. மேக்ஸிமம் இந்த லோ உடைக்க தான் பார்ப்பாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் ஓப்பன் ஆனாலும் ஒரு செல்லிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. செல்லிங் எந்த ஏரியால இருந்து வரலான்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் செல் ஆச்சு. இந்த லோ, எஸ் எக்ஸாக்ட்லி. கேப் அப் 50,400க்கு மேலே ஒரு நல்ல செல் ஏரியா இருக்கு. மார்க்கெட் ஒருவேளை கேப் அப் இந்த ரேஞ்ச் போச்சுன்னா இங்கேருந்து ஒரு பெரிய செல் வரும். இந்த ரேஞ்சை மார்க்னா 50,500 அந்த ரேஞ்சில் பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல செல் ஆஃப் எதிர்பார்க்கலாம். அண்ட் கைஸ், மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் டெய்லி நம்ம லைவ் வந்துட்டு இருக்கோம்.
ஸோ அந்த லைவ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய லெவல்ஸ் இருக்கும், சேர்ந்து ட்ரேட் பண்ணலாம். அது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ நம்ம லைவை வாட்ச் பண்ணுங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ கைஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.